உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நோக்கியால இருந்து பியூர் புக் 14 X14 அப்படின்ற ஒரு சூப்பரான லேப்டாப் மாடலை வந்து ஆஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஒரு லேப்டாப் வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட ஒரு லேப்டாப் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஒரு பீரியட்ல நோக்கியால இருந்து ஸ்மார்ட் போன் வரும், பேசிக் போன் வரும், ஃபீச்சர் போன் வரும், இந்த மாதிரி பல விஷயங்கள் வரும் பட்சத்துல நோக்கியால இருந்து ஒரு டிவியும் வந்துச்சு. டிவி மட்டும் இல்ல, நாங்க லேப்டாப்பும் மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம் அப்படின்ட்டு இப்போ லேப்டாப் பியூர் புக் X14 மாடலை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா 18th அப்புறம் வந்து உங்களுக்கு Flipkartல வந்து நீங்க டைரக்டா இத ப்ரீ புக் பண்ணி சீக்கிரமாவே இத வந்து அவைல் பண்ணிக்க முடியும். சோ இதோட பிரைஸ் என்ன அப்படிங்கறத நீங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழ ரெட் பட்டன் இருக்கும், உடனடியா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகான், நியூ ஆப்ஷன், ஆல் அப்படிங்கிறது வரும். இதெல்லாம் சேர்த்து பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபோரா வீடியோ அப்டேட் பண்ணும்போது உடனடியா உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் நம்மளுடைய சேனலுக்கான ஆஃபிஷியல் இன்ஸ்டா பேஜ் இருக்கு. சோ அதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், செக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்க இருந்து உங்களுக்கு நிறைய விதமான அப்டேட் வந்து கிடைக்கும். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். நோக்கியால இருந்து ஒரு மாடல், ரெண்டு மாடல், மூணு மாடல் இல்ல, கிட்டத்தட்ட 9 மாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த வகையில நோக்கியாவுடைய ஃபர்ஸ்ட் மாடலா எதை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா நோக்கியாவுடைய பியூர் புக் X14 இந்த ஒரு லேப்டாப் மாடல் தான் பார்க்கிறோம். இந்த பர்టిక్యులர் லேப்டாப் உடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 59,990 ரூபீஸ்க்கு வந்து ஆஃபிஷியலா கொண்டு வராங்க. இதோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா 1.1 கிலோகிராம்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க. 17 mmல ரொம்பவே தின்னா வரக்கூடிய இந்த ஒரு லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய இலசுகள் ரொம்ப ஈஸியா கவரக்கூடிய வகையில இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. 14 இன்ச்சஸ்ல ஃபுல் HD பேக்லைட் டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. சோ கண்டிப்பா இது மூலமா நல்ல ஒரு இம்ப்ரெஷன்ஸ் வந்து கிடைக்கும். நம்ம என்ன விஷுவலைஸ் பண்றோமோ அது ரொம்பவே கிளாரிட்டியா இருக்கும் அப்படிங்கிறதுல சொல்லலாம். பட் ஆனா ஸ்கிரீன் சைஸ் மட்டும் கொஞ்சம் 15ல வச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் கூடுதலான ஸ்பேஷியஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. இந்த ஒரு பர்టిక్యులர் லேப்டாப் மாடலை ரொம்பவே அல்ட்ரா வெயிட் மாடல் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் USB 3.0 ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. அட் தி சேம் டைம் HDMI போர்ட்ஸும் நமக்கு அவைல் பண்ணிக்கலாம். 86% அளவுல பாடி டு டிஸ்ப்ளே ரேஷியோ வந்து கொடுக்குறாங்க. அட் தி சேம் டைம் இந்த ஒரு பர்టిక్యులர் லேப்டாப் மாடல் உங்களை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணும். காரணம் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டால்பை விஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொடுத்திருக்காங்க. சோ கண்டிப்பா பிக்சர் குவாலிட்டி நீங்க என்ன பாக்குறீங்களோ அது வந்து ரொம்பவே நேச்சுரலாகவும் நல்ல ஒரு விவிட் கலர்ஸோட உங்களுக்கு வந்து கிடைக்கும். கூடவே 8GB DDR4 RAM வந்து இதுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இதுவும் நம்மளுக்கு ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 8GB அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிரைஸ் பாயிண்ட்ல ரொம்பவே நல்ல ஒரு கெபாசிட்டி அப்படின்னு சொல்லுவேன். நோக்கியால இருந்து வரதுனால சொல்றேன். ஏன்னா நல்ல ஒரு ஸ்பீட் ப்ராசஸிங் இருக்கும். நம்ம எந்த விதமான ஒரு டேப் ஓபன் பண்ணாலும் கடகடன்னு ஓபன் ஆகிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு பர்టిక్యులர் லேப்டாப் மாடல் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ராசஸர் அப்படிங்கிறது இதே மாதிரி அப்படிங்கிறத சொல்லலாம். அந்த வகையில் 4.2 GHz டர்போ இன்டெல் i5 ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து 10 கோர் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து உங்களுக்கு லேட்டஸ்டாக வரக்கூடிய 10th gen ப்ராசஸர் குவாட் கோர் மாடலாக வந்திருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் 512GB SSD வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்மியாக இருந்தாலும் நம்ம அக்சஸ் பண்ணக்கூடிய விஷயங்களுடைய தன்மை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஃபாஸ்ட் ப்ராசஸிங்கில் நமக்கு தேவையான வேலைகளை நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். இதுல HDR வெப்கேம் கொடுத்திருக்காங்க. விண்டோஸ் உடைய ஹீரோ ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சரும் வந்து நோக்கியா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ ஈஸியா இத நம்ம ஃபேஸ் மூலமாவே வந்து அன்லாக் பண்ணிக்க முடியும். கூடவே ஆடியோ அவுட்புட் கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத் பொறுத்த வரைக்கும் 5.1 வெர்ஷன்ல இந்த ஒரு பர்టిక్యులர் லேப்டாப் மாடல் வருது. USB போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 3.1 போர்ட்ஸ் அண்ட் 2.0 போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இதெல்லாமே வந்து USB டைப் A மாடல் அப்படிங்கறத சொல்லலாம். ஈத்தர்நெட் போர்ட் நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இது மூலமா RJ45 கனெக்டர்ஸ் என்னவா இருந்தாலும் நம்ம இது மூலமா ஈஸியா கனெக்டிவிட்டி பண்ணி நமக்கான வேலைகளை நம்மளால செய்ய முடியும். இன்டர்நெட்டை டைரக்டா கனெக்டிவிட்டி பண்ணி மைக்குக்கான டெடிகேட்டட் போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. and 65 வாட்ஸ் அளவுகள்ல இருக்கக்கூடிய சார்ஜிங் போர்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு பர்టిక్యులர் லேப்டாப்ல ஒன்ஸ் நீங்க ஃபுல்லா சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா 8 hours வரைக்கும் உங்களுக்கு பேக்கப் டைம் இருக்கும் அப்படிங்கறதையும் நோக்கியா தரப்புல இருந்து கிளைம் பண்ணப்படுது. இப்போ இந்த நோக்கியாவுடைய பியூர் புக் X14 மாடலை வந்து நீங்க சூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 60,000 ரூபாய் பட்ஜெட்ல ஒரு நல்ல நோக்கியால இருந்து வரக்கூடிய லேப்டாப் வாங்கணும் அந்த சீரிஸுக்கு. ஏன்னா வரும்பொழுதே நிறைய புது அப்டேட்டோட தான் வரப்போகுது. ஸோ இந்த ஒரு ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய லேப்டாப் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த ஒரு டைமை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா நோக்கியால இருந்து வரதுனால வாரண்டியா இருக்கட்டும், உள்ள இருக்கக்கூடிய குவாலிட்டி பில்டா இருக்கட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களுடைய நேம் வந்து அவங்க கெடுத்துக்க மாட்டாங்க. அதனாலேயே வந்து நிறைய விதமான விஷயங்கள் வந்து உள் புகுத்துவாங்க. ஸோ வாரண்டியும் வந்து பாத்தீங்கன்னா கன்வீனியன்ட்டா கொடுப்பாங்க அப்படிங்கறத நம்பலாம். ஸோ அதனால தாராளமா வந்து நீங்க நோக்கியா பிராண்ட்ல இருந்து வரக்கூடிய இந்த பியூர் புக் X14 மாடலை
ப்ரீ புக் பண்ணலாம். ஸோ இதை தாண்டி இந்த ஒரு நோக்கியா பியூர் புக் மாடல் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்ல அவைல் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை நீங்க அந்த டைம்ல பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான பையிங் லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டைரக்டா அந்த லிங்கை சூஸ் பண்ணி நீங்க ரீடைரக்ட் ஆகலாம் அந்த பர்டிகுலர் மாடல் எதுவோ அந்த பேஜுக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனல்ல நிறைய விதமான டெக் சார்ந்த புது புது இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகான் நியூ ஆப்ஷன் ஆல் அப்படிங்கிறது வரும். இதெல்லாம் சேர்த்து பிரஸ் பண்ணினா ஃபோரா வீடியோ அப்டேட் பண்ணும்போது உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். நான் சைனிங் ஆஃப் விஜய் பாபா. See you. Have a nice day.